கட்சி சார்பில் காரைக்குடியில் சீமானும், திருவள்ளூரில் தலைமை நிலைய செயலாளர் செந்திலும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன? யார் யார் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுகிறார்கள் என்பது என்னென்ன விவரங்கள் தெரிய வந்துள்ளன? நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடானது இன்று திருச்சியில் மாலை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்ய வச்சிருக்கிறாரு. ஒரே மேடையில 234 தொகுதி வேட்பாளர்களும் அமர இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி பார்க்கலாம், இந்த 234 வேட்பாளர்களும் அமரும் வகையில் இந்த இருக்கைகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியிலும், தலைமை நிலைய செயலாளரான செந்தில் திருவள்ளூரிலும், இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கு தொகுதியிலும், இடுமாவனம் கார்த்தி வேதானம் தொகுதியிலும் போட்டியிட இருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஒரே மேடையில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்ய வைக்க இருக்கிறார். இந்த திருச்சி மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் சீமான் அறிவித்திருந்தாலும் இன்னும் சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளரானது அறிவிக்கப்படாமல் இருந்தது. அந்த வேட்பாளர்கள் அனைவருமே இன்று அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 18க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், 70க்கும் மேற்பட்ட PhD முடித்த மாணவர்கள் இதுல போட்டியிட இருக்கிறார்கள். போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா அனைவருமே பட்டப்படிப்பு முடித்தவர்களாக தான் இருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் சரியாக 6 மணி முதல் 7 மணி வரை அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 234 தொகுதி வேட்பாளரையும் தனித்தனியாக சீமான் அவர்கள் இந்த மேடையில் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.